நல்லா தான் ப்ரோ இருக்குது, பாட்டெலாம் நல்லா இருக்குது, அவர் வாய்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்றா இப்போ லியோவில் வந்த மாதிரி எனக்கு இதில் வந்து கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுலேயும் சரக்கு அந்த பவர் கிக்கு அந்த லைன்லாம் ரொம்ப கேஸ் போட்டாங்க. அதனால் சரி ஏன் இந்த மாதிரி திருப்பி இந்த லைன் பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல. நல்லா இருக்குது, ஆனால் ஹேட்டர்ஸ் எப்பவுமே ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும். இன்றைக்கி தான் 6 o'clock ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் தான் தெரியும். அண்ணா வாய்ஸில் கேட்குற கடைசி போய்ட்டு அட்லீஸ்ட் அவர் பாட்டாவது பாடலாம். இனிமேல் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நான் அரசியல் வந்ததுக்காண்டி சந்தோஷமும் படுறோம், படத்தில் விட்டு போனதுனால மிஸ்ஸும் பண்ணுறோம். ஓகே, இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? கோட் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ கூட ரெடி தான். எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை தளபதி வாய்ஸில் வரும்னு, ஆனால் வந்தது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதான் லியோவில் எடுத்த மாதிரி அந்த ட்ரிங்க்ஸு அதெல்லாம் வச்சு எடுத்துருக்காங்க, அதே மாதிரி இதில் எடுத்துருக்காங்க. பட் என்ன நடக்கும்னு தெரியல, அது கட் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே போஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி வாய்ஸ்னால இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் தளபதி பிக் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுவோம் அந்த படத்துக்கு அப்புறம். இப்போ இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு இல்லையா, எல்லோரும் வந்து முருகன் கோயிலுக்கு தான் போவாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சாங்கை தான் கேட்டேன். அதான் தரிசனம் எனக்கு. அதுக்கப்புறம் தான் முருகன் கோயில் போனதே. டான்ஸ் அந்த சாங்கில் வந்து டான்ஸ் தான் வேறு லெவல் ப்ரோ. டான்ஸ் எல்லாம் பிரபுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆடி இருக்காரு. யுவன் மியூசிக் நல்லா தரமாக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் கொரியோகிராஃபியில் எல்லாமே சூப்பராக இருக்குது. வெங்கட் பிரபு சார் பண்ண படங்கள் எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணாங்க. லாஸ்ட்டில் 5 minutes அது எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. விசில் போட சாங் விசில் போடலாம் எல்லாமே மாசா. நாலடி தான் சாங் வந்து நிறைய ஒரு பேசு பொருளாச்சு. ஏன்னா வந்து சரக்கு பற்றிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதில் அவ்வளோ வரல, டீட்டெயிலாக காமிக்கல, ஆனால் இருக்குது. ஆனால் அவ்வளோதான், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? பிரச்சனை பண்ணுவாங்க? பண்ணுவாங்க கண்டிப்பாக. தளபதி பண்ணாமலாம் இருப்பாங்க, பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் பார்க்குறது தான். ஆனால் கோட்டு எப்படி இருந்தாலும் நல்லா ஓடும். முதல்லையே அப்பா பையனா நடித்தது என்ன படம் இது? பிகில். அதே திகில் ஆகிற அளவுக்கு நடித்தாங்க. அதை விட இது சூப்பராக தான் வரும். ஆனால் இந்த பாட்டை பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும் போல் தெரியுது. படம் என்ன கதை என்ன ஸ்டோரின்னு கண்டுக்க முடியாத அளவு இருக்குது. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரும். போய்க்கிரி இந்த கில்லி படம் மாதிரி ஒரு இதாக இருக்கிறாம அது வேறு லெவலாக இருந்துச்சு. கத்தி துப்பாக்கி அது வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. இப்படி தான் இருக்குங்க அப்படின்னா இந்த பாட்டுக்கு இப்படி இருக்குமா, இதெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் எடுக்க முடியுமான்னு ஒரு புதுமையாக இருக்குது. ஒரு வெளிநாடு படத்தை பார்த்த மாதிரி அந்த ஸ்டெண்டில் எடுத்திருக்காங்க. நல்லா ரீச் ஆகும். இந்த பாட்டில் வந்து பிரபுதேவா சார்லாம் தளபதி கூட ஆடுறாரு. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறது? ஏற்கனவே போக்கிரியில் பார்த்துருக்கோம். டான்ஸ் வேறு லெவல், 2 பேரும் சேர்ந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து வேறு லெவலில் வரும்னு சொல்லிட்டு மக்களை வந்து எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வேறு லெவலில் ஆமாம். வெங்கட் பிரபு வந்து நல்ல டேரக்டர் தான். ஏன்னா தலையை மாஸ் பண்ணிடு மங்காத்தால. இதுவும் வந்து அதோட டபுள்யூட்டு மாஸ் பண்ணலாம். ஏன்னா தளபதி நடிச்சிருக்காரு. வந்து வேறு லெவலில் வரும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. டீச்சர்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. பொங்கல் டைமில் தீபாவளி டைமில் நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இது டீச்சர்ஸ் டேட்டும் போது எப்படி பார்க்குறீங்க? ஏன் தெரியுமா, அவர்லாம் எங்களுக்கு வாத்தியார். அதனால தான் வாத்தியார் நாள் அன்றைக்கி அவர் வந்து பண்ணுறாப்புல. டீச்சர்ஸ் டேன்னு இல்லை, பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிலாம் கிடையாது. அவருனாலே அவரோட பேர் சொன்னாலே அது ஒரு ஸ்பெஷல் தான். அது எந்த டேவாக இருந்தாலும் ஓகே தான். அது எப்போ எப்படி பண்ணாலும் செலிப்ரேஷன் பண்ணி தான் தீருவாங்க. அது இன்றைக்கி நாளைக்கு அப்படின்லாம் கிடையாது. நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிலாம். அவரோட பாட்டு ரிலீஸு அதான் மூவிஸ் எது ரிலீஸ் ஆனாலும் எப்பயுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் என்ஜாய் பண்ணுவோம், யாராக இருந்தாலும் சரி. நண்பன் படத்தில் வந்து அந்த செப்டம்பர் 5 ஆமாம் அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம தளபதி வந்து பாலிட்டிக்ஸ்குள்ளே வராரு. அதனால் இன்னும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்களோ நம்ம. ஆனால் எந்த நாள் ரிலீஸ் பண்ணாலும் அது ஒரு தீபாவளி தான். தீபாவளி பொங்கல் எல்லாமே அன்றைக்கி தான். பிரசாந்த் சாரும் வந்து இப்போ புதுசாக ஆடிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு எனக்கு தெரியுது. டான்ஸ் அந்த மாதிரி ஆடி நான் பார்த்ததே கிடையாது. இதில் ஒரு எஃபர்ட் போட்டு அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ப்ராக்டிஸ் பண்ணதாக சொல்லியிருப்பார். உண்மைக்கே நல்லா ஆடிருக்காரு. 3 பேருமே நல்லா ஆடிருக்காங்க. வெங்கட் பிரபு சார் மேலே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? தளபதி ஃபேனாக சொல்லுங்கள். ஏன்னா மங்காத்தா தளபதி வந்து பெரிய ஹிட்டு. தளபதி ஃபேனாக உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அண்ணா என்ன படம் பண்ணாலும் ஓகே தான். அது ஹிட்டாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். யுவன் சார் மியூசிக்னாலே எப்பவுமே மஜா தான் தெரியல. அவர் சூப்பராக தான் போடுவார். பீட்லாம் மஜாவாக இருக்குது. அதே மாதிரி கடைசியில் வந்து வெங்கட் பிரபு சார் பண்ண படங்கள்லாம் வந்து காமிச்சிருக்காரு. ஒன்றா அந்த படத்தில் தெரியாத மாதிரி காமிச்சிட்டார் அவர். ஆனால் அதுவும் நல்லா இருந்தது பார்த்தேன்.
ஓகே ப்ரோ. இதில் வந்து 4 பேருமே ஆடுற மாதிரி இருக்குது. பிரசாந்த் சாரும் இருக்காங்க, பிரபுதேவா சார், விஜய் சார் ஆடுற மாதிரிலாம் வரப்போகுது. இப்போ எப்படி எதிர்பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்ம விசில் பறக்கும். தளபதி பற்றி உங்களுக்கே தெரியும். என்ன ஒன்றுனா ஹேட்டர்ஸ் வந்து இல்லை நாட்டை ஆள போகிறாரு, இவர் எப்படி சரக்குலாம் வச்சு பண்ணுறாரு அப்படிலாம் பேசுகிறவங்க இருக்காங்க. எது பண்ணாலும் படத்தை பாருங்கள், அவள் தான் நான் சொல்லுவேன். படம் மாதிரி பாருங்கள், ரியல் லைஃப்பில் எடுத்துக்காதீங்க, அவள் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். இப்போ வந்து பிரசாந்த் சார் இருக்காரு, பிரபுதேவா சார் இருக்காரு, தளபதி கூட ஆடுறாங்க. எல்லாமே அந்த காம்போக்கு தான் வெயிட்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பழைய போக்கரி படத்தில் பார்த்துருப்போம். பிரபுதேவா சாரும் விஜய் சாரும் இப்போ இந்த படத்தில் ஜாயின் ஆகும்போது டான்ஸ் எப்படி இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆவலாக தான் இருக்கும். இப்போ தீபாவளி பொங்கல் ரிலீஸ் இல்லாமல் இந்த படத்தை செப்டம்பர் 5 பிளான் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நண்பன் படத்துலேயே ஒரு இது ஒன்று வரும், செப்டம்பர் 5 இந்த நாளை குறித்து வச்சிங்கடான்ட்டு. இது எப்படி இருக்குது பார்க்கும்போது? இது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எடுக்கிறதுனால ஒரு டீச்சராக இருப்பாரோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சொல்ல முடியாது. படத்துக்காக தான் வெயிட்டிங் பண்ணுறோம். இதில் அரசியல் வரதை பற்றிலாம் ஸ்டார்டிங்லேயே 2 லைன் வருது. பார்ட்டி ஆரம்பிக்கட்டுமா, மைக் பிடிக்கட்டுமா, கேம்பெயின் நடத்தட்டுமான்னு. அது அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட இது அதை வந்து அவர் எடுத்திருக்காரு. அது அவரோட முடிவு தானே, அதை வச்சு தான் நான் எடுத்திருக்காரு. அது என்ன அண்ணன் அரசியல் வருது தப்பாக பார்க்குறாங்க ப்ரோ. அவர் வந்தால் தான் ப்ரோ ஓரளவுக்காச்சு இது. அவர் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்க. இதோ நம்ம அண்ணன் சீமான் இன்னும் கத்தின்னு தான் இருக்கார், எல்லாருமே கத்தின்னு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் என்ன ஆகிடும் மக்களுக்கு தெரியல. எல்லாருமே பணத்தை, அந்த காந்தி தாத்தான்ற ஒரு பேப்பரை பார்த்தா எல்லாம் மாறிடுறாங்க. மக்களுக்கு புரியாதான்னு தெரியல. தளபதி வந்து ஒரு படத்துக்கு 200 crores வாங்குறாரு. அதை விட்டு மக்கள் நல்லது செய்வார். நான் வந்து அவர் வந்து பாராட்டணும். இப்போ வந்து நான் ஒரு 500 600 சம்பாதிக்கிறேன். இப்போ வந்து ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சம்பாதிக்கிற காசு எனக்கே கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு. அதை விட்டு வந்து வர எனக்கு எதுவுமே காசு தேவையில்ல, நான் வந்து மக்கள் நல்லது சொல்லிட்டு அதுக்கு வந்து பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இவன் வர முடியாது, நான் வர முடியாது. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, ஏழை மக்கள். அவங்களெலாம் நல்லது பண்ண வராது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல ஜி. இப்போ எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதனால் நான் பேசுகிறேன். அதுமாதிரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து மாற்றலாம்னு சொல்லி என்னோடய கருத்து. அதுதான் இப்போ நீங்கள் கேட்டிங்களா, அரசியலில் வராங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கணும். அவங்க அரசியலில் வராதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அரசியலில் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு. அவ்வளோதான். ஆசிரியர் தினத்துக்கு விடுறாங்க அந்த படத்தை. சரி, ஸோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது தீபாவளி இதுனா பொங்கல் அதை எதிர்பார்த்துருக்கல. தளபதிங்கிறது ஒரு பேர், இளைய தளபதின்னு இருக்குது. இளைய தளபதின்னு இருக்குது. இப்போ இருக்கிறதுக்கு இப்போ திடீர்னு அரசியலுக்கு வர்றேன், இதோட நிறுத்துறேன் அப்படிங்கிறது படம் லாஸ்ட் படமாக இருக்குமான்னு எதிர்பார்த்து அதிகமாக இருக்குது. அதில் என்ன சொல்ல வர்றாரு, எப்படி வர்றாங்கிற நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் அது ரொம்ப ரீச் ஆகும், ரொம்ப வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தளபதி படம் மேலே நிறைய பிரச்சனைகள் வந்துடும், ஏதாவது கேஸ் போட்டுருவாங்க படத்து மேலே. இந்த படமும் அப்படியே தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு முதலே இன்னொரு படத்துக்கு வந்துச்சு, லியோவுக்கு வந்துச்சு. அது மாதிரி அது வந்து சாதாரணமாக வர்றதை, ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது வருது, அதை சமாளிக்கிறது தான் திறமை. அதுக்கெல்லாம் அந்த சக்தி திறமையும் அந்த தளபதிக்கு இருக்குது. அது ஒன்று, அதெல்லாம் வெட்டிக்கே தான் வருவார். எடுத்தால் வெட்டியாக இருக்கும். இதுவும் போக்கிரி கில்லி மாதிரி இப்போ பார்த்தாலும் புது படமாக இருக்குல்ல, அது மாதிரி இதுவும் வெற்றி ஆகுங்கிறது என்னோடய கணிப்பு.